ஹாய் ஹலோ வணக்கம். இந்த வீடியோவில் சுவாரஸ்யமான தகவல்களை பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இது உங்கள் தமிழ் சிறை. ஐபிஎல் கிரிக்கெட் தொடர் 17வது சீசன் வரும் மார்ச் மாதம் தொடங்க இருக்கிறது. இந்த தொடருக்கான மினி ஏலம் வரும் டிசம்பர் 19ஆம் தேதி நடைபெறப் போகிறது. இந்த ஏலத்திற்கு அனைத்து அணி வீரர்களும் தயார் நிலையில் உள்ளனர். இந்த நிலையில் மும்பை அணியை பொறுத்தவரை ஏலத்திற்கு முன்பே ஹர்திக் பாண்டியாவை வாங்கியது பரபரப்பை ஏற்படுத்தியது. இது குறித்து குஜராத் அணியும் மற்றும் கொல்கத்தா அணியும் வெளிப்படையாகவே விமர்சித்து கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் மும்பை அணி சிஎஸ்கேவை சேர்ந்த பத்திரனாவை விலைக்கு வாங்க முயற்சி செய்கிறது. ஆனால் அவர் சிஎஸ்கே மீதான விசுவாசத்தால் முடியாது என்று கூறிவிட்டார் என்று செய்தி வெளியானது. இதேபோன்று டெல்லி அணியிடம் குல்தீப் யாதவை மும்பை அணி நிர்வாகம் கேட்டிருப்பதாக செய்திகள் வெளியானது. இந்த நிலையில் ஐபிஎல் மினி ஏலம் குறித்து கருத்து தெரிவித்துள்ள அஸ்வின் அணி இம்முறை வெறித்தனமாக ஐபிஎல் தொடரை அணுகி வருவதாக கூறியுள்ளார். இது குறித்து பேசிய அஸ்வின், மும்பையும் மற்றும் சென்னையும் தற்போது 5 பட்டங்களை கைப்பற்றியிருக்கிறார்கள். மும்பை அணி எவ்வாறு பிளான் செய்யும் என்பது குறித்து எனக்கு ஒரு நண்பர் கூறியுள்ளார். அதில் சிஎஸ்கே ஒரு பட்டத்தை வென்றால் அடுத்த 2 பட்டங்களை எப்படியாவது நாம் வென்று சிஎஸ்கேவை விட முன்னிலையில் இருக்க வேண்டும் என்றுதான் மும்பை அணி தீவிரமாக யோசிக்கும் என கூறியுள்ளார். ஒருமுறை நான் பஞ்சாப் அணியில் இருந்தபோது டேவிட் மில்லரை தங்களுக்கு தாருங்கள் என மும்பை அணி கேட்டதாகவும் கூறினார். மற்றும் அதற்கு நீங்கள் என்ன விலை கொடுக்க போகிறீர்கள் என்று கூறியதற்கு அதற்கு பதிலாக வீரர்கள் எல்லாம் தரமாட்டோம் மற்றும் உங்களுக்கு எவ்வளவு பணம் வேண்டும் என மும்பை அணி நிர்வாகம் கேட்டதாக அஸ்வின் தனது வீடியோவில் கூறியிருக்கிறார். அஸ்வினின் இந்த கருத்து சமூக வலைதளங்களில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இதனால் மும்பை அணி மீது ரசிகர்கள் தங்கள் கோபத்தை வெளிப்படுத்தி வருகின்றனர். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.